நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு இந்து குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துட்டு வர்றேன். எங்கள் தாத்தா ஒரு ரிட்டையர்டு டீச்சர். அவர் என்ன பண்ணுவார்னா, காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவார். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போவார். பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவார். அவர் பூஜை ரூம்னு தனியாக ஒரு பெரிய ரூமே இருக்கும். இதை விட இந்த அளவை விட பெருசாக இருக்கும். அப்போ அந்த பூஜை ரூமில் எல்லா தெய்வங்களுடைய ஃபோட்டோஸும் இருக்கும், சின்ன சின்ன சிலைகளெல்லாம் இருக்கும். எல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் பூ கட்டி அந்த பூஜை பாத்திரங்களை எல்லாம் விளக்கி அந்த கட்டின பூவெல்லாம் அந்த சாமிக்கு போடுறது, இந்த வேலைகளையெல்லாம் செய்கிறது மெயினாக நான் தான் அந்த வேலைகளையெல்லாம் செய்வேன். அப்படி ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது, ஒரு 15 வயசு வரும்போது எனக்கு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு சாமியை கும்பிடுறோமே. வீரம்னா ஒரு சாமியை கும்பிடுறோம், படிப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு சாமியை கும்பிடுறோம், அதே மாதிரி பணம் அப்படின்னா அதுக்கு ஒரு சாமியை கும்பிடுறோம். இப்படி ஒவ்வொரு சாமியும் கும்பிடுறோமே. அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு சாமி ஒன்றை தான் செய்ய முடியும், இன்னொன்று செய்ய முடியாது. அப்படின்னா இது எல்லா சக்தியும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்திகளை உள்ளடக்கின ஒரு சாமி இருக்குமே, அந்த சாமி யாரு அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அப்போ ஒரு சாமி இருக்கணுமே, அந்த சாமிக்கு எல்லா சக்தியும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது, அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாமியை சொல்லி இந்த சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நானும் அதுக்கப்புறம் அந்த சாமியை கும்பிட ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தது. எங்கள் அப்பா பயங்கரமான ஒரு குடிகாரராக இருந்தார். வேலைக்கு அவர் போய் நான் பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு டீச்சராக, கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 பசங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களையும் எல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க. எல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் படித்து எல்லாம் வர ஆரம்பித்தோம். இதுக்கிடையில் எனக்குள்ளே மட்டும் என்ன இருந்தது அப்படின்னா, உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. யார் எல்லாத்துக்கும் மேலே சக்தி வாய்ந்த கடவுள் யார், உண்மையான கடவுள் யார், அப்போ அந்த கடவுளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. சின்ன பையனில் இருந்தே நான் என்ன பண்ணுவேன்னா, விளையாண்டா சாமி விளையாட்டு தான் விளையாடுவேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு சாமி படங்களுக்கு தான், சினிமாவுக்கு போனால் சாமி படங்களுக்கு தான் போவேன். அந்த அளவுக்கு ஒரு பக்தியாக இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் அந்த 4000 திவ்ய பிரபந்தம்னு இவ்வளோ பெரிய, பைபிளை விட பெரிய புக்கு, அந்த புக்கு இருக்கும். அந்த புக்கில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணுறது, அந்த பாடல்களை எல்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் அப்படி ஒரு ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு கூட நான் வளர்ந்தேன். எங்கள் தாத்தா இறந்தப்போ நிறைய சொத்து இருந்தது, அவருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருந்தது. பீரோவை திறந்தீங்கன்னா பூரா வரிசையாக கட்டுக்கட்டாக பணம் இருக்குங்க, அவ்வளோ பணம் இருக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்தது, நான் விரும்பினது என்ன அப்படின்னா, அங்கே இருந்த ஒரே ஒரு புத்தகம், அந்த 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிற அந்த புத்தகம், அந்த ஒரு புக்கு எனக்கு போதும், எனக்கு அவருடைய சொத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஒரு பக்தியோடு கூட அப்படி நான் இருந்தேன். ஆனால் எனக்குள்ள உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் வருகிற போது, அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. 1 யோவானின் புத்தகம், யாரும் பைபிளே எடுக்க வேண்டாம், 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இந்த வசனம் எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் ஒளிமயமானவர் அப்படின்னு தான் என்ன சொல்லுதுங்க, எல்லாருமே அதைத்தான் சொல்கிறாங்க இல்லையா? முஸ்லீம் அதே தான் சொல்கிறாங்க, இந்துக்கள் அதே தான் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அதே தான் சொல்கிறாங்க. கடவுள் ஒளிமயமானவர், எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி தான் கடவுளை குறித்து சொல்கிறாங்க. மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னா, அவன் திருப்திக்கு, அவன் விருப்பத்துக்கு, அவன் கற்பனைக்கு கடவுள் இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு அவன் கற்பனை பண்ணி பார்த்து அவன்
என்ன பண்ணா அவன் பல உருவங்களை உண்டாக்கி அதை வழிபட ஆரம்பித்தான். நம்மளுடைய வேதங்கள்ல கூட, அதாவது இந்துக்களுடைய வேதங்கள்ல கூட, முதல் வேதம் ரிக்வேதம், ரிக்வேதத்துல கூட என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, கடவுள் ஒளிமயமானவர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அங்கேயே என்ன கிடையாது அப்படின்னா, அந்த வேத புத்தகங்கள்லயே, இந்துக்களுடைய வேத புத்தகங்கள்லயே கடவுள் அவர் ஒரு உருவத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படல. அங்கேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடவுள் ஒளிமயமானவர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவங்கெல்லாம் கூட, சித்தர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சித்தர்களெல்லாம் எந்த சிலையவும் வச்சு அவங்க வழிபட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சித்தர்கள் எல்லாருமே ஒளியைத்தான் தெய்வமாக, பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒளியைத்தான் அவங்களும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களும் வழிபட ஆரம்பித்தார்கள். அப்போ கடவுளை குறித்த அந்த கேள்வி நமக்குள்ள வருது பார்த்தீங்களா? அந்த கடவுள் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வர 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 என்ன ஆயிடும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கெல்லாம் போய் தவம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் வருது. என்ன ஞானம் வருது அப்படின்னா, கடவுள் ஒளிமயமானவர் அப்படிங்கிற அந்த ஞானம் வர ஆரம்பிக்குதுங்க. அப்போ அந்த ஞானத்துக்குள்ள போகாத நம்ம வாழ்கிற வரையிலும் தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டம். ஆனா ஒளிமயமான தெய்வத்துக்கிட்ட நம்ம வருகிற போது நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய கண்ணீர்கள், வெட்கங்கள் எல்லாமே மாறிடும். இப்போ கடவுள் ஒளிமயமானவர், அவர் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, கொஞ்சம் கூட இருட்டே கிடையாது அப்படிங்கிறது அப்ப எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரிஞ்சது, கடவுள் ஒளியாயிருக்கிறார். நாம என்ன செய்வோம், நாம மனசுக்குள்ள நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வருஷம் சாமியே கடவுளே, எல்லா தெய்வத்தையும் உண்டாக்கின ஒரு தெய்வமே, நீங்க தான் மனுஷனை உண்டாக்கின தெய்வமே, இந்த பூமியையும் எல்லாத்தையும் உண்டாக்கின தெய்வமே, உங்களை நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிட ஆரம்பிச்சேங்க. அப்படி கும்பிட 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 திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்தது, எனக்கு கிறிஸ்தவங்கன்னா பிடிக்கவே பிடிக்காதுங்க. கிறிஸ்தவங்களை கண்டா அவங்க மதம் மாத்துறவங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதே நேரத்தில் கிறிஸ்தவங்களை பார்த்தா கிறிஸ்தவன் ஆகி வருது பாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கிறிஸ்தவங்களை பார்த்தா மதம் மாத்துறதுக்கு வர்றாங்க பாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டில், நாங்கள் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் குடி இருக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டில் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி இருக்காங்க. அவங்கக்கிட்ட நல்லா பழகுவேன். ஆனால் ஏசாமியை பற்றி சொன்னால் மட்டும் எனக்கு கோபம் வந்துடும், சொல்லக்கூடாது, அப்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் கிறிஸ்டின் தான், அவர் என்கிட்ட எப்போவாவது ஆண்டவரை பற்றி சொன்னாருன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இனிமே ஏசுன்னு சொல்லிட்டு நீ என் ஃப்ரெண்டாக வீட்டுக்குள்ளே வா, ஏசுன்னு சொல்லிட்டு என் வீட்டு வாசப்படி நீ ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் அவ்வளவு ஒரு வைராக்கியமாய் இருக்கக்கூடியவனாக இருந்தேன். அப்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த பாட்டிமா என்ன பண்ணாங்க, அந்த வீட்டில் இருக்கிற பாட்டிமா, அவங்கக்கிட்ட எப்போவுமே நான் சாப்பிடும்போது, இந்த காலம் மாதிரி அப்போல்லாம் டிவி இதெல்லாம் கிடையாதுங்க, டிவி பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்போது நாங்களும் ரொம்ப எதுவும் வசதி இல்லாமல் நிறைய கடன் பிரச்சனையில் அப்படி தான் இருந்தோம். அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துருச்சு, ஆனாலும் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் புக்கை வச்சுக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டேவும் அப்படியே சாப்பிட்டு முடிப்பேன். அப்போ கீழ் வீட்டில் போய் அந்த பாட்டிமாட்ட, அவங்க வீட்டில் புக்ஸ் எல்லாம் இருக்கும், கதை புக்கெல்லாம் இருக்கும், பேப்பர்லாம் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு புக் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா ஒரு சாமியார் படம் போட்ட ஒரு புக்கு ஒன்றா கொடுத்தாங்க. அட்டையில் ஒரு சாமியார் படம், காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, தலையில் காவி டர்பன் கட்டிக்கிட்டு, காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு சாமியாரோடைய ஃபோட்டோ இருந்தது. அந்த இதை கொடுத்தாங்க. கொடுத்ததுமே எனக்கு ஆஹா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்ல, நமக்கு ஒரு சாமியார் புக்கை கொடுத்துருக்குறாங்க, இதை படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு பக்கமாக அப்படியே படிக்கிறேன். படிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. என்னடா இவ்வளோ நல்லா இருக்குதே அப்படின்ட்டு படிச்சுட்டே வர்றேன். பார்த்தா அவரு என்ன மாதிரியே, என் வாழ்க்கைக்கும் அவர் வாழ்க்கைக்கு வித்தியாசமே இல்லை, என்ன மாதிரியே பக்தியாக இருக்கிறாரு, என்ன மாதிரியே சாமி கும்பிடுறாரு. அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி இன்னைக்கு நம்ம இந்த புக்கை நம்ம இன்னும் நல்லா படிப்போம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சு எடுத்து வச்சுட்டு, பிளேட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு புக்கை எடுத்துகிட்டு போய் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பித்ததும் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர வர அப்படியே என்ன வருது அப்படின்னா, அவர்கிட்ட ஒருத்தங்க பைபிளை கொடுக்குறாங்க. பைபிளை கொடுத்ததும் இவர் என்ன பண்ணுறாரு, கோபிச்சுக்கிட்டு அந்த பைபிளை கொண்டு போய் எரிச்சிட்டாருங்க. என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க, என்ன பண்ணிட்டாருங்க, பைபிளை கொண்டு போய் எரிச்சிட்டாருங்க.
அப்போ எரிக்கவும் அதை நாமெல்லாம் பண்ண மாட்டோம்ல, எரிச்சிட்டாருங்க. இதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அடாடா, நம்மளை மாதிரியே இருக்கிறாருப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆசையாக அந்த புக்கை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். என்னதான் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலான்னு படிக்க ஆரம்பிக்கிறேன். படிச்சுட்டே போகும்போது ஒரு கட்டம் வரும்போது அவருக்குள்ள ஒரு பாவ உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. என்னதான் பக்தியாய் வாழ்ந்தாலும் அவருக்குள்ள ஒரு பாவ உணர்வு, நான் பாவி அப்படிங்கிற ஒரு பாவ உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. அங்கேயும் எனக்கு என்னாச்சு அப்படின்னா, நானும் என்னதான் பக்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்குள்ளேயும் பாவ உணர்வு இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அப்போது அந்த பாவ உணர்வு இருந்துட்டு இருந்ததுனால என்னடா எல்லாமே இவர் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அப்படி மேட்ச் ஆகிட்டே வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போது பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் என்ன மாதிரியே என்ன செய்யறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள பாவ உணர்வு இருந்துகிட்டே இருந்ததுனால அவர் ஒரு கட்டத்தில் அவரும் என்ன பண்றாரு, எல்லா சிலைகளை வழிபடுறதையும் விட்டுட்டு அவருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, அவரும் கடவுளே, இந்த உலகத்தை படைச்ச கடவுளே, உண்மையான கடவுளே, நீங்க யாரோ உங்களை நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கும்பிட ஆரம்பிக்கிறார். இது என்னடா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இப்படி ஒத்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் 15 வயசுல அதை தீர்மானிச்சேன், ஆனா இவரும் அதே மாதிரியே இவரும் ஒரு 14-15 வயசுல அதை தீர்மானிச்சிருக்கிறாரு. அப்ப நான் அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு 25 வயசு, 24 வயசு அல்லது 25 வயசு, நம்மள மாதிரியே பண்ணி இருக்கிறாரே அப்படின்ட்டு ஒரே சந்தோஷமாயிருச்சு. ஆனா அவர் அப்படி உண்மையான கடவுள் யாரோ அந்த கடவுள் ஒரு நாள் ரொம்ப அவர் வெக்ஸாகி போய் இருக்கிறாரு. ரொம்ப வெக்ஸாகி போய் ரொம்ப பாவ பாரம் தாங்க முடியாம ரொம்ப கவலைப்பட்டு போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு முழங்காற்படிட்டு ஒரு நாள் ராத்திரி 12 மணி இருக்கும், 11 மணி 12 மணி வாக்கில் முழங்காற்படி இடுறாரு. அவர் பேரு சாது சுந்தர் சிங். அவரு முழங்காற்படி இடுறாரு. முழங்காற்படியிட்டு அவர் என்ன பண்றாரு, அவரு இந்த வானத்தையும் பூமியையும் என்னையும் உண்டாக்குன கடவுள் யாரோ, உண்மையான கடவுள் யாரோ அந்த கடவுள் இன்னைக்கு என் முன்னாடி வரணும். என் முன்னாடி இன்னைக்கு நீங்க வரலைன்னா இந்த 2 மணி வாக்குல ஒரு ட்ரெயின் இந்த வழியா தண்டவாளத்துல ஒரு ட்ரெயின் போகும், ஜலந்தர் எக்ஸ்பிரஸ் போகும். அந்த ஜலந்தர் எக்ஸ்பிரஸ்ல விழுந்து நான் என்ன பண்ணிக்குவேன், நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்றாரு. முழங்காலில் நின்றுகிட்டு அவர் அப்படியே கதறி கதறி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கடவுளை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கூப்பிடும்போது அவருடைய அறைக்குள்ள மகா பிரகாசமான வெளிச்சத்தோட அங்க இயேசு கிறிஸ்து அவங்க முன்னாடி காட்சி கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவர் எந்திரிச்சு போய் ரயில்வே ட்ராக்குக்கு போகலான்ட்டு அவர் எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த நேரத்தில் தான் இயேசு அவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்து, உனக்காக ரத்தம் சிந்தின தேவன் நான் தான், உன் பாவங்களை மன்னித்த தேவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை உண்டாக்கின தேவன் நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கிறையே அந்த உண்மையான கடவுள், உன்னை படைத்த கடவுள், இந்த உலகத்தையும் வானத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கின கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறாருங்க. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. இது என்னடா, இதை நம்புறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால் படிக்க முடியல. ஏன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை அதுக்கு இடம் கொடுக்கல. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நான் மூடி வச்சுட்டேன். ஒரு பக்கம் நான் தேடிட்டு இருந்த மாதிரி தான் இவரும் தேடிட்டு இருந்தாரு. ஆனா இவருக்கு இயேசு காட்சி கொடுத்திருக்கிறாரு. நானும் தான் சின்ன பையன்லயே 5 வயசுல இருந்துங்க உக்காந்து பத்மாசன நிலையில உட்காந்துக்கிட்டு ஓம் நாராயணாய நமக, ஓம் நாராயணாய நமக, இந்த மாதிரி இன்னும் சில காரியங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேங்க. சொல்லி அப்படியெல்லாம் மணிக்கணக்கா மாடி மேல போய் உட்காந்துக்கிட்டு கடவுள் எனக்கு முன்னாடி வரணும், அது ஒண்ணுதாங்க என் வாழ்க்கை லட்சியமாவே இருந்தது. அப்படியெல்லாம் இருந்து எனக்கு முன்னாடி ஒரு கடவுள் வரலையே, ஆனா இந்த மனுஷனுக்கு முன்னாடி ஒரு கடவுள் வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரே, அப்படின்னா இது நம்புறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எனக்கு இதெல்லாம் ஒரு கட்டுக்கதையா இருக்கும், இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு போய் படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. அந்த நாள் இரவு வந்து எனக்கு தூக்கமே வரலைங்க. தூக்கமே வராம நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏன் நம்ம முயற்சி பண்ண பார்க்கக்கூடாது, அவருக்கு இயேசு காட்சி கொடுத்தாரு, நம்மளும் இதையே தானே இத்தனை வருஷமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அன்றைய தினத்துல ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், எத்தனையோ நாம முயற்சி பண்ணிட்டோம், இந்த இயேசுவையும் தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முழங்கால் படியிட்டு நான்
இந்த உலகத்தை உண்டாக்கினது இயேசுங்கிறது தான் உண்மையான தெய்வமாக இருப்பீங்கன்னா நீ எனக்கு முன்னாடி காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போல்லாம் ஜெபம் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, தவம் பண்ணுறதுன்னு தான் தெரியும் எனக்கு. தவம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே எனக்கு தான் பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு நான் ஏசாமி தான் உண்மையான தெய்வம்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போயிருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ள நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லைட்டு போட்ட மாதிரி ஒரு பெரிய பிரகாசத்தோடு இயேசு கிறிஸ்து என் மத்தியில் காட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மத்தியில் காட்சி கொடுத்து இத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இயேசு, நான் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெல்லிய சத்தத்தோடு கூட என்னோட கூட பேசினாருங்க. அன்றைய தினத்தில் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு, ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. அது வரவும் நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல இயேசு நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். இத்தனை வருஷம் நாமளும் என்னென்னமோ பண்ணி எந்தெந்த தெய்வத்தையோ கூப்பிட்டு பார்த்தோம், எந்த தெய்வமும் நமக்கு காட்சி கொடுக்கல. அந்த பக்தி அவ்வளவு பக்தியை செலுத்தி நமக்கு காட்சி கொடுக்கல. ஆனா இந்த தெய்வம் என்ன பண்ணி இருக்குது, நமக்கு காட்சி கொடுத்திருக்குது. ஏன் இந்த தெய்வத்தை நம்ப கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை வரல. ஒருவேளை அந்த புக்கை நாம படிச்சதுனால அது நமக்கு இது ஒரு பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதையும் கூட நான் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிட்டேன், பிரம்மை இல்லைன்னு நல்லா தெரியுது, இருந்தாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா தலைமுறையா நம்ம வந்துட்டோமே, நம்ம வழிபட்டு வந்த அந்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி வர்றது? அப்போ என்னன்னா நான் அப்படியே கொஞ்ச நாள்ல அதை மறந்துட்டேன். இல்லை நம்ம இந்த புக்கை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி காட்சி கொடுக்கறதும் உண்டு. ஏன்னா இதெல்லாம் அடங்காத கேஸ், இதுக்கெல்லாம் என்ன பண்ணி தான் ஆகணும், இதுக்கெல்லாம் காட்சி கொடுத்து தான் இதை தொடணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஈஸியாக ஏசாமி சுகமாக்குறாரு அப்படின்னு சொன்னப்போ வந்ததும் என்ன பண்ணாங்க, சுகமடைஞ்சதும் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளுக்காக வந்தாங்க. அது சரியாகும் போது இயேசுவை நம்புனாங்க, இயேசுவை தன்னுடைய சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க. இப்படித்தாங்க ஆண்டவர் இன்றைய தினத்துல உங்களையும் அவர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களா வரல இந்த இடத்துக்கு, ஏதோ அவங்க கூப்பிட்டதுனால நீங்க வந்தீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. என்ன மாதிரி தான் நீங்களும் பிடிவாதக்காரங்க. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா என்னதுங்க, இயேசு உங்களை அழைத்திருக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய நினைச்சிருக்கிறாரு, இயேசு உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு விரும்பி இருக்கிறார். அன்னைக்கு எனக்கு முன்னாடி வந்தார் பார்த்தீங்களா, வந்த தெய்வம் என்னுடைய மனக்கவலைகள் எல்லாத்தையும் மாத்தினாருங்க, எங்களுடைய குடும்ப பாரங்கள் எல்லாத்தையும் மாத்தினாருங்க. ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முன்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா. கரம் பிடித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஹல்லேலூயா. நான்
உண்மையான கடவுள் யாருங்கிறத சின்னதுல இருந்து தேடிட்டு இருக்க. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, அதுக்கு நடுவில் கடவுள் யாருன்னு தான் நான் தேடிட்டு இருந்தேன். அந்த கடவுள் எனக்கு முன்னாடி வந்தாரு, வந்துட்டு என் வாழ்க்கையை சும்மா அப்படியே விட்டுறலைங்க. மத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எதை கண்டார்கள்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பாருங்களேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்குறாங்கங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் வியாதி இருக்குதா, அது ஒரு இருளுங்க. இருள்னா சாத்தான் மூலமாக வரக்கூடியதுங்க. ஆண்டவருடைய ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம் வெளிச்சம், அதே நேரத்தில் சாத்தானுடைய ராஜ்யம் இருட்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் அவன் வியாதியை ஏவி விடுறான், குடும்பத்தில் சண்டையை ஏவி விடுறான், சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனை, குடும்பம் பிரிஞ்சிருக்குது. இப்படி பலவிதமான போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுங்க. உங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்ட்டு. அப்போ இருள் இருக்குது. இந்த இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என் வாழ்க்கையில் இயேசு வந்ததுக்கப்புறம், இயேசு எனக்கு காட்சி கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் இருந்த இருளெல்லாம் விலக ஆரம்பிச்சதுங்க. எங்கள் குடும்பத்தில் இருந்த கடனெல்லாம் மாற ஆரம்பிச்சதுங்க. எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாற ஆரம்பிச்சதுங்க. எங்க வாழ்க்கையே வெளிச்சமா மாறிச்சு, சந்தோஷமா மாறிச்சு. அப்போ இருள்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில விடுதலையை உண்டாக்குறாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு நான் இயேசுவை சந்தித்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரையிலும் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போயிருங்க. எப்போ பார்த்தாலும் உடம்புல ஏதாவது ஒரு வியாதின்னு எனக்குன்னு ஒரு டாக்டர் இருந்தாருங்க. அந்த டாக்டர் பேர் இப்போவும் இருக்கிறாரு, நசீனூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக்டர் கண்ணன்னு சொல்லிட்டு சித்தா டாக்டர். அந்த டாக்டரும் நான் பேஷண்ட்டாக அவர்கிட்ட போனேன். ஆனால் இன்றைக்கும் நானும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவருக்கு என்னை விட ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே தான் அவர் பெரியவராக இருப்பார். 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிற அளவுக்கு அவர்கிட்ட போய்கிட்டே இருப்பேன். புதுசாக யாரையாவது நான் கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட விட்டுருவேன். நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஆத்மாதாயம் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணிடுவேன், டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டுருவேங்க. இங்கிலீஷ் மாத்திரையெல்லாம் நீ சாப்பிடாத, வா சித்தா டாக்டர்கிட்ட போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். அதனால் அவர் என்னை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ அவர் அங்கே சில வருஷம் தொடர்ந்து நான் போய்கிட்டே இருந்தேங்க. ஒவ்வொன்றுக்கா மாற்றி வியாதின்னு போய்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இயேசு என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தாரோ அதுக்கப்புறம் அந்த டாக்டரை இன்னும் நான் ஒரு முறை கூட நான் வியாதிக்காக சந்திக்கலைங்க. அந்த டாக்டர்கிட்ட நான் ஒரு தடவை கூட எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் அவர்கிட்ட போகவே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து நடத்தினார். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆச்சுங்க, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்தாரு. அடுத்தது ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, முதல்ல நான் ஏசாமியை ஏற்றுக்கிட்டேன். அடுத்தது எங்கள் அம்மா, அவங்க சின்னதுலேருந்து ஆர்சி கான்வென்ட்டில் படித்தவங்க, கன்னியாஸ்திரிங்க கிட்ட படித்தவங்க, கன்னியாஸ்திரியாகவே போகணும்னு ஆசைப்பட்டவங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க இந்த இந்து மார்க்கத்திலேயே அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்களும் நான் கும்பிட ஆரம்பித்தது, இயேசுவை கும்பிட ஆரம்பித்ததும் அவங்களும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் முழுக்க நாங்கள் அப்படியே ஏசாமியவே நாங்கள் கும்பிட ஆரம்பிக்கிறோம். அப்படி கும்பிட ஆரம்பிக்கும் போது அப்போ என்ன நடக்குது, நான் ஒரு மீட்டிங்க்கு போகிறேன். அப்பவும் நம்பிக்கை இல்லாமல் தான் போகிறேன். அப்போ போகும்போது இயேசு தான் உண்மையான தெய்வமாக இருக்குமான்னு ரெட்ட மனசோட தான் போகிறேன். போகும்போது அப்போது அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் பண்ண பிரசங்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. அடுத்து அங்கே ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸை வாங்கிட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போகிறேன். அந்த சர்ச்சில் போனால் அங்கே ஒருத்தர் ஆங்கிலோ இந்தியன் ஒருத்தர் வர்றாரு, டீன் டெரி சீன் டெரின்ட்டு அண்ணன் தம்பி 2 பேர். அவர் வர்றாரு.
அவர் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது, நீ உண்மையான கடவுள் யாருங்கிறத தேடிட்டு இருக்க, ஆண்டவர் உனக்கு காட்டினாரு. அப்படி காட்டி இருந்தாலும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ இன்னுமே கொஞ்சம் நம்பாமல் இருக்க. நீ பைபிளை படி, அப்போ உனக்கு நான் யாருன்னு நான் உனக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பிடிக்க ஆரம்பித்தேன். அப்பவும் எனக்கு கொஞ்ச நாளில் விட்டுட்டேன், நம்பிக்கை வராத விட்டுட்டேன். அப்போ ராத்திரியில் கனவுகளில் ஆண்டவர் காட்ட ஆரம்பித்தாருங்க. பைபிளில் இருக்கக்கூடிய சில காரியங்களையெல்லாம் எனக்கு ஆண்டவர் கனவுல காட்டுவார். நேரம் இல்லாததுனால நான் பூரா சொல்ல போகிறதில்ல. பைபிளே படித்ததில்லை. ஆனால் பைபிளில் இருக்கிற அதுவும் பழைய ஏற்பாடெல்லாம் வந்து புதுசாக ரட்சிக்கப்படுறவங்க படிக்க மாட்டாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன காரியம், இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு கனவுல காட்டுவார். அடுத்த நாள் காலையில் போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கீழ் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், இது பைபிளில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் நம்ப ஆரம்பித்தேன். ஓ, இயேசு இவ்வளவு வல்லமையான தெய்வமா, இவர் இவ்வளவு நம்மளை நேசிக்கக்கூடிய தெய்வமா, அப்போ நம்ம காலங்காலமாக கும்பிட்டுட்டு இருந்ததை காட்டிலும் இந்த தெய்வம் இவ்வளவு நம்மளை நேசிக்குதே, அப்படின்னா நம்மளும் தான் நேசித்தா என்ன அப்படின்ட்டு ஆண்டவரை பிடிக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் அண்ணனும் ஏசாமியை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணுவார், நான் உட்காந்து நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தது முழங்காலில் நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தா அவர் என்ன பண்ணுவார், நான் இங்கே அல்லேலூயா இயேசுவே அப்படின்னா அவர் உடனே நாராயணா அப்படின்னு கத்துவாருங்க. அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், நாராயணா அப்படின்னு கத்துவார். ஒரே வீட்டில் வந்து ஒரே எப்படி இருக்குங்க, இப்படி தான் இருக்கும், ஒரே கூத்தாக இருக்கும். ஆனாலும் வந்து என்ன பண்ணுவோம், விடாப்பிடியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ என்னாச்சு அப்படின்னா, அவரும் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தார். சரியான ஒரு வேலை இல்லாமல் அவர் ஒரு சாயப்பற்ற, அந்த காலத்துல எல்லாம் இந்த கருங்கல் பாலை ஏரியால எல்லாம் சாயப்பற்ற இருந்தது பார்த்தீங்களா, அந்த சாயப்பற்றையில் நல்லா படிச்சுட்டு ஒரு சாயப்பற்றையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவரும் சர்ச்சுக்கு வந்தாருங்க. சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை, அவருக்கு டீச்சர் உத்தியோகமே அவருக்கு கிடைச்சது. அப்புறம் அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒருக்கா அவருக்கு மோஷனே போகாதுங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா தான் மோஷன் போவார். அவ்வளோ கஷ்டப்படுவார். ஆனால் அவர் போச்சுன்னா என்ன ஆகும்னா, வாயிலையும் வயிற்றுலையும் ஒன்றா போயிடும். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும். அட்மிட் பண்ணிவிட்டு அவருக்கு குளுக்கோஸ் பாட்டிலெல்லாம் இறக்குவாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் மொதல் தடவை சர்ச்சுக்கு வந்துட்டு வர்றாரு. அடுத்த நாளில் இருந்து அவருக்கு அந்த வயிறு பிரச்சனையே சரியாயிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வயிற்றுலையும் வாயிலையும் போகுதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகவே இல்லைங்க. நாங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, எங்க கடனை எல்லாம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சாரு. எத்தனையோ கடன் இருந்தது, ஏமாந்து போய் வீட்டு பத்திரத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து எதிரடி கிரயம் போட்டு ஏமாந்து போய் இருந்தோம். அந்த பத்திரத்தை மீட்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அடுத்தது எங்களுடைய சரீரத்தில் இருந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்குனாரு. பாவ பழக்கங்கள்ல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்குனாரு. அப்போ பூரணமா எங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குனாரு. ஹல்லேலூயா. எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களை விட மோசமாக தானே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக புதுசாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஒன்று தேவை. என்ன தேவை அப்படின்னா, பொறுமையாக ஏசாமி கிட்ட தொடர்ந்து நாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏசாமி கிட்ட தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வருகிற போது படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தொடர்ந்து நாம் ஒன்றை செய்யும்போது, எனக்கு பாருங்கள், எடுத்தது உடனே எனக்கு காட்சி கொடுத்ததுமே உடனே எல்லாம் மாறிடுச்சா அப்படின்னா, நான் எப்போ அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி உறுதியாக பிடிக்க ஆரம்பிச்சனோ அதில் இருந்து தான் எங்கள் குடும்பத்தில் எல்லா காரியங்களும் மாற ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி நீங்கள் அவரை நம்பி நீங்கள் அவரை பிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஏசாமியை நம்பி நீங்கள் உறுதியாக பிடிக்க அவர் என்ன செய்வாருங்க, பூரணமாக உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் என்ன பிரச்சனை போராட்டம் இருக்குதோ அத்தனையும் மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே
உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, பரிசுத்தமாகிவிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து பாடுங்க பார்க்கலாம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உனக்கிருந்து பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைக்க இங்க வந்திருக்கிறாருங்க. உங்க நடுவுல இருக்கிறாருங்க. நான் அறியாத ஒருவர் என் நடுவில் எப்படி இருந்து இன்னைக்கு பாருங்களேன், அவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருந்தேன். என்ன ஆண்டவர் அவருடைய வேதத்தை சுமந்து கொண்டு உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னா, தரித்திர நிலையில் வாழ்ந்த எங்கள் குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வதித்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையவும் அவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குதோ, போராட்டங்கள் இருக்குதோ, அது எல்லாத்தையும் மாற்றுவார். தேவையானது ஒன்னே ஒன்று என்னன்னா, உங்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வேணுங்க, ஒரு உறுதியான நம்பிக்கை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம். விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். அப்போ நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோவானின் புத்தகம் 8:12 நாம பார்க்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாருங்க, இயேசு ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். எப்படி இருக்கிறேங்க? உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அவரை பின்பற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள இருட்டில் நடக்காம ஜீவ ஒளியை அடைய உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன சொன்னேன்? ஒளி அப்படிங்கிறது, வெளிச்சங்கிறது யாருங்க? இயேசுதான் வெளிச்சம். அதே நேரத்தில் சாத்தான் தான் இருட்டு. உங்க வாழ்க்கையில் நடக்கிற கெட்டதெல்லாம் சாத்தானால வருது, ஆனா நல்லதெல்லாம் இயேசுவின் இடத்திலிருந்து உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. அப்போ உங்க வாழ்க்கையில அவர் ஒளியாய் இருக்கிறதுனால அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். என்னை பின்பற்றுகிறவன், அவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஏசாமிய நீங்க பிடிச்சுக்கிறதுனா என்னதுங்க? ஏசாமியை நம்பி சர்ச்சுக்கு நீங்க தொடர்ந்து வர்றது. அந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இருட்டுல நடக்கவே மாட்டீங்க. அப்படின்னா இருட்டில் நடக்கிறதுனா என்னதுங்க? உங்க வாழ்க்கையில உங்களை சுத்திலும் கண்ணை கட்டி விட்ட மாதிரி பிரச்சனையும் போராட்டமும் இருக்கவே இருக்காது. உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பாருங்களேன், உங்களை கூட்டிட்டு வந்தவங்க இருக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? வருது, ஆனா அவங்கள அது என்ன பண்ண முடியறதில்ல, ஜெயிக்க முடியறதில்ல, தொட முடியறதில்ல. வரும், எல்லாருக்குமே மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் சாத்தானுடைய தொந்தரவு இருக்கும். வியாதிகள் வரும், பலகீனங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா என்ன வந்தாலும் அது அவங்கள தொட முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவங்கள விடுதலை ஆக்குறாருங்க. அவங்கள அப்பப்போ வழி நடத்திட்டே இருக்கிறாருங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறாருங்க. அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு துக்க முகத்தோட இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு இயேசு இருக்கிறார், எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இன்றைய தினத்துல உங்களை நாங்க இங்க
வர வச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசுவை உங்க அப்பாவா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியலைனாலும் உங்களை படைச்சவர் அவருதான் உங்களுடைய அப்பா. அந்த அப்பாவை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, அதுதான் அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப நீங்க என்ன பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில இருட்டு அப்படிங்கிற அந்த சாத்தானுடைய தொந்தரவுகள், உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை போராட்டங்கள் எதுவுமே இல்லாம ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. ஹல்லேலூயா. இப்போ இப்படித்தான் இயேசுவை பின்பற்றி நாங்கள் வர வர என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான தலைமுறை சாபங்கள் இருந்ததுங்க. தலைமுறை சாபங்களை நம்ம எல்லாருமே நம்புகிறோம் இல்லையா? அவங்க எந்த இதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சாபங்கிறத நம்ம எல்லாருமே நம்புகிறோம். பெற்றோர் முன்னோர் செஞ்ச காரியங்களெல்லாம் என் தலையில் சாபமாக வந்து விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறோம். நாம் ஏதாவது பண்ணால் கூட நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்க மேலே தான் சாபமாக வந்து இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது உண்மை. நம்மளுடைய முன்னோர்கள் செய்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி வந்துருதுங்க, அது சாபமாக வந்து தங்கிடுது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? அடிக்கடி ஒன்று தாக்கிக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு பேர் வந்து சாபங்க. சாபத்தினால தான் அது அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருது. அந்த சாபங்களை நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, நீங்கள் அதை நிவர்த்தி பண்ண முடியாது. நமக்காக இயேசு சிலுவையிலே அவர் என்ன ஆயிட்டாருங்க, அவர் சாபமாயினார். ஹல்லேலூயா. சாபமாயினார் அப்படின்னா அவர் சிலுவையில் தொங்கும் போது என்னுடைய சாபம் அப்படியே அவர் மேல வைக்கப்பட்டுருச்சு. அவர் சிலுவையில் தொங்கும் போது என் வியாதி அவர் மேல வைக்கப்பட்டுருச்சு. நான் சிலுவையில் தொங்கும் போது என் கடன் தரித்திரமெல்லாம் அவர் மேல வைக்கப்பட்டுருச்சு. இப்போ அவர் சிலுவையில் தொங்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் உங்களுக்காக அவர் செத்தாரு, 3வது நாள்ல உயிரோட எழுந்தாரு. அந்த இயேசு அவர் சிலுவையில் தொங்குகிற போதே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில் என்ன சாபம் இருக்கு, என்ன பாவம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, அத்தனையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் அவர் மேல தூக்கி போட்டுக்கிட்டாருங்க. தூக்கி போட்டுக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் எல்லாத்தையும் அப்படியே நமக்கு கொடுத்துட்டாருங்க. இது யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அவரை நம்புகிறவர்கள் இதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். அவரை நம்புறவங்க இதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், இதை அனுபவிக்கிறார்கள். அப்ப அவரை நம்புங்க. உங்க வாழ்க்கையில சாபம் செயல்பட முடியாதுங்க. உங்க வாழ்க்கையில சாபம் இருக்க முடியாதுங்க. உங்க வாழ்க்கையில வியாதி இருக்க முடியாதுங்க. கடன் இருக்க முடியாதுங்க. எங்க வாழ்க்கையில ஒரு 40 வகையான சாபம் இருந்துச்சு. எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம்? 40 வகையான சாபம் இருந்துச்சு. அத்தனை சாபத்தையும் இயேசு உடைத்தார். அத்தனை சாபத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினார். அதே மாதிரி எவ்வளவோ பண கஷ்டத்தில் இருந்தோம். எங்கள் அம்மா கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாலும் வட்டியெல்லாம் கொடுத்தது போக வீட்டுக்கு கொண்டு வர்றது 500 ரூபாய் தான் கொண்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் எங்களை பெருக பண்ணினாருங்க. எங்களை கொண்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதித்து அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நாங்கள் கடனையெல்லாம் அடைச்சி வெளியில் வரத்துக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாருங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் அப்போல்லாம் வந்து ஒரு ஓட்ட சேர் தாங்க இருக்கும். ஓட்ட சேர்னா கீழே மட்டும்தான் அந்த இரும்பு இருக்கும், மேலே சாயறதுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்காது. அந்த ஒரு ஓட்ட சேர் தான் எங்கள் வீட்டில் இருக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. ஈய பாத்திரம், ஈய டம்ளரு, ஈய தட்டில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா சில்வர் தட்டு வாங்கி வச்சா எங்கள் அப்பா எடுத்துக்கொண்டு போய் விற்றுட்டு குடிச்சிட்டு வந்துடுவார். அதனால் ஈய தட்டு தான் வச்சுருப்போம். அதில் காப்பி ஊற்றி யாராவது குடிச்சிருக்கிறீங்களா? ஈய டம்ளரில் நீங்கள்லாம் பாக்கியவான்கள். ஈய டம்ளரில் காப்பி ஊற்றி அதை வாயில் வச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. உதடெல்லாம் சுற்றுறோம். அப்போ அப்படியெல்லாம் தான் இருந்தோம். ஆனால் அப்படி இருந்த எங்களை இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே மாற்றி இருக்கிறாரு. நிறைய பேர் எங்களை கேட்டிருக்கிறாங்க, நீ கிறிஸ்தவனா மாறினையே, உனக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு யாரும் எத்தனை லட்சமும் கொடுக்கலைங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட நாங்கள் உங்களை தான் காணிக்க போடுங்கன்னு சொல்லுவோமே ஒழிய, நாங்கள் உங்களுக்கு லட்சமோ 1000மோ எல்லாம் கொடுக்க மாட்டோம். கொடுக்கறதுக்கும் எங்கள் கிட்ட கிடையாது. நாங்கள் அதை கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் முடியாது. எதை கொடுக்கிறோம் அப்படின்னா, உங்களை படைத்த உண்மையான தெய்வத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறோம், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறோம், உங்களுக்கு வாழுவதற்கு கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ அதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. எங்களுக்கு யாரும் எதுவும் கொடுக்கல, நாங்க தான் கடவுளுக்கு
வாரி வாரி கொடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு அவர் கொடுத்தாருங்க. எங்களுக்கு அவர் ஆயிரங்களில் கொடுக்கும்போது நாங்கள் நூறுகளில் அவருக்கு கொடுத்தோம். அவர் லட்சங்களில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆயிரங்களில் கொடுக்க ஆரம்பித்தோம். இன்னும் ஆண்டவர் கோடியில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் கொடுக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அப்போ கடவுளுக்கு கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்ததிலிருந்து அவருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அதனால ஆண்டவர் உங்களை கடன் வாங்குகிறவர்களாக வைக்காம ஆண்டவர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். அப்போ எங்க வாழ்க்கையில இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் மாத்தினாரு. அடுத்தது எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் வந்தது, சுகம் வந்தது, குடும்பத்துல சமாதானம் வந்தது. இப்படி எல்லா காரியத்திலையும் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பித்ததுங்க. உங்களுக்கு அது வேணுமா? உங்க வாழ்க்கை இப்படி மாறணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையவும் ஆண்டவர் மாத்துகிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். இப்ப அப்படியே கரங்களை அப்படியே உயர்த்தி வச்சு கண்ணை மூடி பாடுவோமா? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. உங்க அப்பாவும் பிரபு வந்துட்டாங்களான்னு உடனிருந்து நடத்திடுவார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்திடுவார். நீரெல்லாம் துடைப்பார். மணி போல் நீரெல்லாம் துடைப்பார். கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அல்லேலூயா. அடுத்தது இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனா சிலர் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரு மகானா சிலர் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரு தியாகியா சிலர் நினைக்கிறாங்க. கடவுளாவும் சிலர் நினைக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணாங்க, எல்லா சாமியை போல இதுவும் ஒரு சாமி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அவர் தான் என்ன பண்ணாருங்க, அவர் வானம் பூமி சகலத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய குமாரன். இந்த இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏசாயா 61:1-3 வரையில் என்ன சொல்லுது அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் தான்ப்பா உன்னுடைய தெய்வம், உன்னை உண்டாக்குன அப்பா நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க. சிறுமைப்பட்டவர்கள்னா எங்கேயெல்லாம் நீங்கள் சிறுமைப்பட்டு போயிருக்கிறீங்க, எங்கேயெல்லாம் ஒடுக்கப்பட்டு போயிருக்கீங்க, எங்கேயெல்லாம் நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் நீ வா, நீ கவலையப்படாத, நீ என் பிள்ளை, உனக்கு நான் ஒரு அற்புதம் செய்கிறேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றுறேன், நான் உனக்கு அப்பாவாக இருந்து நான் உன்னை நடத்துகிறேன், நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் தான் உன்னை படைச்சேன், நான் உனக்கு செய்யறது எல்லாத்தையும் நீ சாகர வரையிலும் செத்தாலும் நீ என்ன பண்ற, நீ பரலோகத்துக்கு வந்து சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருங்க, அவர் நமக்காக அவர் நம்முடைய தகப்பனாயிருந்து எல்லாத்தையும் செய்யறாருங்க. அதே நேரத்தில் அவர் என்ன பண்றாரு, இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்ப இருதயத்தில் நொறுங்கி போய் இருக்கிறவங்களுக்கு இருதயத்தில் காயம் கட்டுறாருங்க. நம்ம மனசு ஒடிஞ்சு போய் இருக்கிறோம் பார்த்தீங்களா, காலமெல்லாம் மனசு ஒடிஞ்சு போய் இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் காயம் கட்டுகிறார். அதே நேரத்தில் யாரெல்லாம் பிசாசுனால கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, சிறைப்பட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் விடுதலையை கொடுக்கிறாருங்க, அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருங்க. கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றாருங்க, கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் துயரத்தோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, காலமெல்லாம் எப்போ பார்த்தாலும் பாருங்களேன், எப்போவுமே நமக்கு எப்படி வருங்க, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருக்கும்போதே 10 பிரச்சனை, இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறாருங்க. உங்கள் வாழ்க்கையை அப்படியே சீரான வாழ்க்கையா, அப்படியே இப்படி போகக்கூடிய சீரான வாழ்க்கையா,
ஹல்லேலூயா. எப்படி போகக்கூடிய சீரான வாழ்க்கை? எல்லாரும் கை காட்டுங்க பார்க்கலாம். எப்படி போகக்கூடிய சீரான வாழ்க்கை? இப்படி போகக்கூடிய சீரான வாழ்க்கையா மேலே 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 மேல் நோக்கி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் என்ன ஆகிட்டே இருக்குங்க? மேல் நோக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி ஆண்டவர் மாற்றுகிறார். அதே நேரத்தில் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவெல்லாம் நீங்கள் ஒரு மேலே தூசியும் குப்பையும் சாம்பலையும் போட்டுட்ருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் சிங்கமாக இருக்குதோ அந்த வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றிடுறாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றிடுறாருங்க. சொல்லுங்கள், நீங்கள் 2 பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பாப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது, சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றிடுறாரு. ஹல்லேலூயா. எப்படி மாற்றிடுறாருங்க? உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றிடுறாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கை அசிங்கமாக இருக்குதோ அந்த வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருங்க? அழகான வாழ்க்கையாக மாற்றிடுறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் அவரை குறித்து நாங்கள் சொல்லுவோம், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. பாடுவோமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், இனிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், இயேசு 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 வர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. கவலையோடு இருக்கிறீங்களா? என்னெல்லாம் பிரச்சனை வருது, அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்பட்டீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆனந்த தைலத்தை ஊற்றுறாருங்க. அப்படின்னா சென்ட்டு ஆனந்தமே உங்கள் மேலே சென்ட்டு மாதிரி வாசனை அடிக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருங்க? ஆனந்தத்தை உங்கள் மேலே ஊற்றிடுறாருங்க. ஹல்லேலூயா. என்ன வந்துடுதுங்க? உங்களுக்கு ஆனந்தம் வந்துடுது. எவ்வளவு நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களோ அதுக்கு மாற ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? உங்களுக்கு உங்கள் துயரத்தை எல்லாம் மாற்றி ஆனந்தத்தை கொடுத்துட்றாரு. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கவலைப்பட்டா உன்னலம மாறுமா, இயேசுவையே நோக்கி நீயும் பாரமா. கவலைப்பட்டா உன்னலம மாறுமா, இயேசுவையே நோக்கி நீயும் பாரமா. என்ன சந்தோஷம், ஆஹா என்ன சந்தோஷம், இயேசு சந்தோஷம், அவர் தந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம், ஆஹா என்ன சந்தோஷம், இயேசு சந்தோஷம், அவர் தந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு? உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் துயரம் இருக்குதோ அந்த துயரத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றி விட்டுறாருங்க. அதே நேரத்தில் நீங்கள் எப்போவுமே பாடிக்கிட்டே இருப்பீங்க. சந்தோஷமாக என்ன பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? எப்போவுமே பாடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு வல்லமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. 1 யோவானின் புத்தகம் 2:8 என்ன சொல்லுதுன்னா, இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. என்ன ஆகுதுங்க? இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இருள் என்ன ஆயிருதுங்க? உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கிருது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு இருள் நீங்கி போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருள் நீங்கி போகிறது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுங்க? மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. எப்போ பிரகாசிக்குதுங்க? இப்பொழுது பிரகாசிக்கிறது. நீங்க விசுவாசிங்கன்னா இன்னைக்கு தேவனுடைய மகிமையை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க இயேசுவை விசுவாசிங்கன்னா அவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். இன்னைக்கு இயேசுவை நீங்க விசுவாசிங்கன்னா இன்றைக்கே நீங்க அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை, அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு என்னெல்லாம்
யாரெல்லாம் இன்னைக்கு இது மாறுனா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வந்தீங்களோ அதை உண்டாக்கிட்டு இருக்கிற சாத்தான் இருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருட்டு உங்களை விட்டு விலகி போகிறது. அதே நேரத்தில் மெய்யான ஒளி இப்பொழுது உங்களுக்கு பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து, அவர் உங்கள் இருதயத்திற்குள் வந்து அவர் பிரகாசிக்க ஆரம்பிச்சாருன்னா உங்க வாழ்க்கையே வெளிச்சமா மாறிடும். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:28 பார்க்கிறோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருங்க, ஒரு விளக்கை ஏற்றுகிறீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்களேன், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஒரு வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்துனா என்ன வருதுங்க சொல்லுங்களேன், என்ன வருதுங்க? வெளிச்சம் வருது. எதுக்கு விளக்கு ஏத்துறாங்க? வீடு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு, மங்களகரமாக இருக்கிறதுக்கு. உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு அவர் என்ன செய்கிறார்னா உங்களுக்குள்ள வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள இயேசு வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு விளக்கை ஏற்றி வைக்க போகிறாரு. அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சதுன்னா அது அணையவே அணையாது. அந்த விளக்கு எரிய எரிய என்ன ஆகுது அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையவே அப்படியே வெளிச்சமா மாத்திடுறாரு. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறார். ஹல்லேலூயா. எங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றீங்களோ அந்த பிரச்சனை இன்னைக்கு உங்களை விட்டு காணாம போகுது. ஹல்லேலூயா. லைட்டு போட்டுட்டா அங்க இருட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்களேன், லைட்டு போட்டுட்டா இருட்டு இருக்க முடியுமா? உங்களுக்குள்ள ஒரு பிரகாசமான, எனக்கு 1000 விளக்கு எரியிற மாதிரி 1000 வாட்ஸ் பல்பு எரியிற மாதிரி பிரகாசத்தோட இயேசு காட்சி கொடுத்தாரு. அந்த இயேசு அப்படியே உங்களுக்குள்ள வருகிற போது உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில எங்கேயாவது இருட்டு இருக்க முடியுமா? எங்கேயுமே இருட்டு இருக்க முடியாது. எங்கேயுமே போராட்டம் இருக்க முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? இப்போ நீங்க முக்கியமான நேரம், நீங்கெல்லாம் மட்டும் அப்படியே முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். முக்கியமான நேரம், புதிதாய் வந்தவங்கெல்லாம் முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். இப்படி முன்னாடி நில்லுங்க பார்க்கலாம். இந்த கேப்பில் அப்படியே முன்னாடி நில்லுங்க. புதிதாய் வந்திருக்கிறவங்க சுமதியும் கூட நின்றுக்கோங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. யார் யார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? உங்களுக்கு வந்திருக்குதா நம்பிக்கை? உனக்கு வந்திருக்குதாம்மா? இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு நம்புறீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு அவர் நிச்சயமாக மாற்றப் போகிறார். நீங்களா விசுவாசிகளுக்கு ஒரு ஆத்துமா மனம் திரும்புகிற போது பரலோகத்தில் என்ன உண்டாகுதுங்க? மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஜெபத்தை திரும்ப சொல்லுங்க. பாருங்க, எப்படி என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா, நான் அவர்கிட்ட நான் இயேசுவை தேடி வரும்போது என் கடனெல்லாம் அடைக்கப்படணும், எங்கள் வாழ்க்கையில் தரித்திரமெல்லாம் மாறணும். நான் சொன்னேனே அடிக்கடி வியாதி பலகீனோன்னு வரும், எனக்குன்னு தனியாக ஒரு டாக்டரையை பிடிச்சி வச்சுருந்தேன்ட்டு. அப்படியெல்லாம் இருந்தாலும் நான் என்ன பண்ணல, சுகம் வேணும்னு நான் ஏசாமி கிட்ட வரல. நான் ஏசாமி கிட்ட ஏன் வந்தேன் அப்படின்னா, நான் வந்ததுக்கு காரணமே ஆண்டவரே, நான் உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல கடவுளை நாம பிடிச்சிட்டோம்னா போதுங்க. அப்போ நம்ம வாழ்க்கை, ஏன்னா அவர் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்துட்டார்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவமெல்லாம் போயிடும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபமெல்லாம் போயிடும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வியாதி என்னெல்லாம் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்றீங்களோ அது போகணும்னா நாம என்ன செய்யறோம்? நிறைய பேர், நீங்க முன்னாடி வந்துருங்க பிரதர், இப்படி முன்னாடி வந்துருங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, என் வாழ்க்கையில் இது மாறணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசுகிட்ட வர்றாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் இந்த இருட்டு இவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு, இது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஆனால் உண்மையாக என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வெளிச்சம் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் இருட்டு திரும்ப வர முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா போதும். அப்போது வெளிச்சம் நிரந்தரமாக உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருட்டு வரவே முடியாது. அதனால முதலாவது ஆண்டவரிடத்துல நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் பாவம் பண்ணி இருக்கிறேன் சாமி, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடவுள் வந்து பரிசுத்தமானவர் இல்லையா? அப்போ அவர்கிட்ட வந்து நாம் என்ன பண்ணணும்? என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம பாவத்தை மன்னிச்சிடுறாரு. சரி, நான் பாவமே பண்ணலையேன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படி நான் பாவமே பண்ணதில்லையே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பண்ண பாவம் இல்லை, முன்னோர் பண்ண பாவமே உங்கள் மேலே அது சாபமாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்கிற ஜபத்தை சொல்லுங்க. இந்த ஜபத்தை சொல்லும்போது என்ன ஆகும்னா, இயேசு உங்களுக்குள்ளே வந்துடுவார்.
அவர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கிடுறாரு பார்த்தீங்களா? அப்புறம் எப்படிங்க இருட்டு இருக்க முடியும்? என் வாழ்க்கையில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காரியத்திலையும் மாற்றம் வந்ததோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் வந்துடும். சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்கிறீங்களாம்மா? வாய் விட்டு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறத வாய் விட்டு, விசுவாசிகளும் கூட பின்னாடி இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம், நீங்கள் சத்தமாக சொல்ல. பிரதர் இப்படி வந்துருங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். ஓகே, இப்போ எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க பார்க்கலாம். கண்ணை மூடி நான் சொல்கிறது ஏசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணை மூடிக்கோங்கம்மா, நீங்களும் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சொல்லலாமா? இப்போ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவே, நான் ஒரு பாவி என்று அறிந்திருக்கிறேன். அந்த பாவத்தை, நான் செய்த பாவத்தை, என் முன்னோர்கள் செய்த பாவத்தை இப்பொழுது நான் அறிக்கையிடுகிறேன். பிதாவே, எங்களுடைய பாவங்களை நீர் தயவாய் மன்னியும். இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார். அவர் என் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக, என் சாபங்கள் நீக்கப்படுறதுக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு எனக்காக உயிரையே கொடுத்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, என்ன உண்டாக்கின உண்மையான தெய்வம் இயேசுன்னு சொல்லி நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன். இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க. பிதாவே, என் பாவங்களை மன்னிங்க. என்னுடைய முன்னோர்களுடைய பாவங்களை மன்னிங்க. உங்க இரத்தத்தினால கழுவுங்க. இயேசுவே, இப்பொழுது என்னுடைய உள்ளத்துல ஒளி வீசும்படி எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. எனக்குள்ள வந்து என் உள்ளத்தை, என் மனச, என் சிந்தனைய, என் உணர்வுகளை, என் சரீரத்தை, என் குடும்பத்தை, என் பொருளாதாரத்தை, என் வாழ்க்கைய நீங்க வெளிச்சமா மாத்துங்க. சாத்தான என்னை விட்டு விரட்டி அடியுங்க. இயேசுவே, என் உள்ளத்துக்குள்ள வாங்க. இயேசுவே, என் மனசுக்குள்ள வாங்க. பிதாவே, உங்க பரிசுத்த ஆவியானவரை எனக்கு நீங்க தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள வாங்க, என்ன வழி நடத்துங்க. இப்ப பிசாசை பார்த்து சொல்லுங்க, கண்ணமூடி அப்படியே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையை பிடிச்சு வச்சிருந்த எல்லா பிசாசின் வல்லமைகளையும் இப்பொழுது நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையை விட்டு விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை தொடரத்துக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் இன்று முதற்கொண்டு விடுதலையை அனுபவிக்கிறேன், சுகத்தை அனுபவிக்கிறேன், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன், செழிப்பை அனுபவிக்கிறேன், நன்மைகளை அனுபவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கண்ணை திறந்துக்கலாம் எல்லாரும். சரி, இப்போ பாருங்க, முன்னாடி வந்தவங்க நீங்கள்லாம் கவனிங்க. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் தவம் பண்ணி இயேசுவை கூப்பிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நம்பிக்கையோட இயேசுவே நீங்கள் எனக்குள்ளே வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லையா? அப்போது நீங்கள் பார்க்கல, இயேசுவை கண்ணால் பார்க்கல. இவங்களும் எல்லாரும் அப்படித்தான், கண்ணால் பார்க்கல. ஆனால் என்னதுங்க? ஒரு நம்பிக்கை, இயேசு எனக்குள்ளே வந்துட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டில் இருந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். சமாதானமாக தூங்குவீங்க, நல்ல ஒரு தூக்கம் வரும் உங்களுக்கு, நல்ல நிம்மதியாக தூங்குவீங்க. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாள்லையே மாறும்னு சொல்ல
முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் மாற்றம் வரும். ஒருவேளை எனக்கு இயேசுவை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் வராத விட்டுருந்தேன்னா என்ன ஆகிருக்குங்க, நானும் விட்டு தான் போராடினேன். ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு இயேசுக்கிட்ட வர்றதும் போகிறதுமா போராடினேன். ஆனால் அந்த அனுபவத்தை நீங்கள் பட்டு திருந்தக்கூடாது. என்ன பண்ணணும், சொல்லும்போதே உங்களுக்கு தெரியணும். அப்போது நான் அப்படியெல்லாம் போராடி அதுக்கப்புறம் ஒரு வழியாக இயேசுவை கண்டுபிடிச்சி ஒரு சர்ச்சுக்கு போய் ரெகுலராக போயிட்டு இருந்து அப்படி போகும்போது என்னாச்சுங்க, அப்படியே என் வாழ்க்கையில் படிப்படியான மாற்றங்கள் வந்து எங்கள் குடும்பத்தையே ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு, கோபுரத்தில் வச்சிருக்கிறாரு, சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு, சமாதானமாக வச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கிறவங்களில் நிறைய பேருக்கு அப்படித்தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போது எல்லாருக்குமே ஆண்டவர் அப்படித்தான் செய்திருக்கிறார். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னா அந்த 2 கை தட்டுனா தான் என்ன உண்டாகுங்க, ஓசை உண்டாகும். அப்போ கடவுள் உங்கள் கையை பிடிச்சிட்டாரு, நீங்கள் உதறிட்டு போக கூடாது. நீங்கள் என்ன செய்யணுங்க, அவரோட சேர்ந்து நீங்கள் இணைஞ்சி வந்துடுங்க. உங்களை நடத்தினவங்க, உங்களை இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுக்கு சில காரியங்களெல்லாம் சொல்லி தருவாங்க. அவங்க கிட்ட கேட்டு இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் அவங்க உங்களை கூப்பிடுவாங்க, வார வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது முகஞ்சுளிக்காமல் வேறு வேலை இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வேறு வேலையெல்லாம் வந்து இருக்கிற கஷ்டம் தீர்ந்தா போதாதா, அந்த வேலையை பார்த்து இத்தனை வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு என்னம்மா வயசு இருக்கும், ஒரு 50 வயசு இருக்குமா, 50 வயசு இருக்கும். உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குங்களா, பாருங்க 45 வருஷமா இத்தனையவோ சுமந்துட்டு தானே போயிருந்திருக்கீங்க. வேலைன்னு ஓடி மட்டும் என்ன மாற்றம் வந்தது? அப்போது நீங்கள் இயேசுகிட்ட வாரம் ஒரு 2 மணி நேரம் இயேசு சாமி கிட்ட வந்துட்டு போங்க. வந்துட்டு போகும்போது உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக செய்வார். கடவுள் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நல்ல நிம்மதியாக தூங்க போகிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல நிம்மதியாக தூங்க போகிறீங்க. ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே, இயேசு என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே இயேசு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. சொல்லிக்கிட்டே இருங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, இருட்டு என்னை தொட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, இயேசு என் கூட இருக்கிறாரு, வெளிச்சமாக எனக்குள்ளே இருக்கிறாரு, வெளிச்சமாக எனக்குள்ளே இருக்கிறாரு, இருட்டு என்னை தொட முடியாது, பிரச்சனை என்னை தொட முடியாது. இதை சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன். சொல்கிறது ஏதாவது கஷ்டமா? ஈஸியாக தானே இருக்குது. இதைத்தானே இவ்வளோ நேரம் கேட்டீங்க. சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க, டக்குன்னு உங்களுக்கு சில அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க.